மூஞ்சிக்கு நேரம் தைரியமாவே பேசவே மாட்டியா? எல்லாமே பின்னாடி போய் தான் கவுண்டர் அடிப்பியா? சோட நீங்க விளையாடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸோட நாங்க விளையாடு. இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சௌந்தர்யா, இப்ப என்ன பண்ண போறீங்க சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்கள் டீமை பார்த்து கேட்க தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்ககிட்ட பிக் பாஸ் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எந்த வித தயக்கமின்றி பாரபட்சமின்றி அவங்கள பயங்கரமா விமர்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு தான் மனசுக்குள்ள இருக்க வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. அதுல சௌந்தர்யாவை இந்த விஜய் சேதுபதி போன வீக் வச்சு செஞ்சதுனால கொஞ்சம் சைலண்ட் மோட்ல இருந்த மாதிரி இருந்தது. இப்ப இவங்க எல்லாருமே சௌந்தர்யாவை தூண்டி விட்டு அவங்களுக்கு இந்த லைனை தாண்டி வர டாஸ்க்ன்னு நினைக்கிறேன், அது கொடுக்கல. சும்மா சேர் போட்டு உட்காந்து ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லலாம். அதுவும் முக்கியமா விஜய் விசால, நீ எப்பயுமே மூஞ்சிக்கு நேரையே பேச மாட்டியா, பின்னாடியே போய் பேசுவியா அப்படின்ட்டு விசால மூஞ்சிக்கு நேரே சொல்றாங்க. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. சௌந்தர்யா மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே விசால போல்டா மூஞ்சிக்கு நேரம் சொல்ற ஒரே ஆள்னா அது சௌந்தர்யா மட்டும்தான். ஏன் விஜய் சேதுபதி சார் கூட கேட்கல. அடுத்து போன வாரம் பூரா வந்து சவுண்டு கூட இந்த ரஹயா சுத்திக்கிட்டே அலைஞ்சான் பாத்தீங்களா, அவனை ஏண்டா எப்ப பார்த்தாலும் வந்து நீ ஜால்ரா அடிச்சுக்கிட்டே தான் அலைவியா, தனியாவே வெளியே வந்தே விளையாட மாட்டியா, இதுக்கு தான் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கியா அப்படின்ட்டு ரயானையும் விட்டு வைக்காம கிழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் தீபக் ஃபர்ஸ்ட் மேனர்ஸ்னா என்னன்னு வந்து நீங்க கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு இந்த மேனர்ஸை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தீபக்டே எல்லாரும் சொல்ல பயந்ததை சௌந்தர்யா கரெக்டா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த சாச்சனா வந்து விசிறி விட்டுட்டு ஏதோ சொல்றாங்க போல, அந்த இடத்த சௌந்தர்யா இது எனக்கு கொடுத்த டாஸ்க் அப்படின்ட்டு அவங்களே விட்டு வைக்காம செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க எல்லாரும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இனிமேல் நான் டாஸ்க்னு ஒவ்வொருத்தையும் உங்கள்கிட்ட கெஞ்ச மாட்டேன், டாஸ்க்குன்னு எல்லாரும் கரெக்டா வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் முகத்திரையும் கிழிச்சிக்கிற மாதிரி தான் பேசினாங்க. பாஸ் கண்டஸ்டன்ட்ல இப்படியாவது ஒருத்தவங்க பேசுறாங்களே வெளிப்படையா, சௌந்தர்யாவுக்கு இது கொடுக்கப்பட்ட டாஸ்கா இல்ல வேற என்னமோ தெரியல, ஆனா வந்து எல்லாரும் முகத்திரையை கிழிக்கிற மாதிரி தான் வந்து டைரக்டாவே சொல்லிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.